அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024. வலிமை மிக்க சூரியன் ராசியின் 12வது ராசியான மீனத்தின் வழியாக பயணம் செய்கிறாரு. மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024 அன்று மதியம் 12:23 மணிக்கு தொடங்குது. வேத ஜோதிடத்தில் சூரியன் பெரும்பாலும் ஆன்மாவுடன் தொடர்புடைய கிரகம் என்று குறிப்பிடப்படுது. சூரியன் பொதுவாக ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாதம் கழியுது. 7 குதிரைகள் கொண்ட தேர் மூலம் அது ஒரு வருஷத்தில் 12 ராசிகளிலும் பயணிக்குது. சூரியன் மீனம் வழியாக செல்வதால் அதன் விளைவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். தனிப்பட்ட பிறப்பு அட்டவணையின் மீனத்தின் இடமாற்றத்தால் பாதிக்கப்படுது. வேத ஜோதிடத்தில் சூரியன் அனைத்து 9 கிரகங்களிலும் ராஜா அந்தஸ்தை கொண்டுள்ளது மற்றும் ஆன்மாவின் காரகம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும்போது சூரியன் ஒரு ஆணின் ஜாதகத்தில் தந்தையை குறிக்குது. மறுபுறம் ஜோதிடம் சூரியன் அந்த 9 கிரகங்களின் ஒன்றாக கருதப்படுது. அதன் செல்வாக்கு பூமியில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் பல நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வருது. உமிழும் கிரகமான சூரியன் அதிகாரம், ஒழுங்கு மற்றும் சுயமரியாதையை குறிக்குது. மீனம் வியாழனின் ராசியாகும். சூரியனும் குருவும் பரஸ்பர நண்பர்கள் மற்றும் அவர்களின் ராசிக்காரங்க நட்புடன் இருக்கிறாங்க. ஜோதிட கணிப்புகளின்படி சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறதுனால 12 ராசிகளின் நிலை என்னவாக இருக்குது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் சூரியன் ஆற்றல் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுது மற்றும் மற்ற அனைத்து கிரகங்களுக்கிடையில் அது ஒரு பெரிய கிரகத்தின் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்வது சாத்தியமில்லை. சூரியன் இயற்கையில் ஆண்பால் என்று கருதப்படுகிறார் மற்றும் சிக்கலான பணிகளை கையாளும் உறுதியை அளிக்கிறார். இது தவிர ஜாதகத்தில் சூரியனை தலைமை பண்புகளையும் குறிக்குது. சாதகத்தில் மேசம் அல்லது சிம்மத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக அனைத்து விதமான பலன்களை பெறுவாங்க. அதிக பணம், உறவுகளில் மகிழ்ச்சி, போதுமான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் தந்தையின் அன்பு கிடைக்கும். ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறவங்க வலுவான பலன்களை தரலாம். அத்தகைய நபர்கள் மற்றவங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மற்றும் வலுவான தலைமைத்துவ பண்புகளை காட்டுகிறாங்க. சூரியன் மேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அது பூமிக்கு மிக அருகில் அதன் மிக உயர்ந்த நிலையை அடையுது. இதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் அது பூமியிலிருந்து வெகு தூரம் சென்று தாழ்ந்த நிலையை அடைந்து அதன் சக்தியை இழக்குது. சாதகத்தில் சூரியன் வலுவிழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாகி செரிமான கோளாறுகள், தீராத உடல்நல கோளாறுகள் போன்றவை காணப்படும். சிம்மத்தில் சூரியன் அதன் அசல் முக்கோண ராசியில் அமைந்திருக்கிறதுனால அந்த நபருக்கு அதிக பலன்களை அளிக்கும் ஆற்றல் உள்ளது. சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது போர் வீரர் கிரகமான செவ்வாய் ஆளப்படுகிறார். சூரியன் இந்த ராசியில் சக்தி வாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறார். சூரியன் சிம்மத்தை ஆட்சி செய்கிறார். இயற்கை ராசியின் அடையாளம் மற்றும் முதல் ராசியில் இருந்து 5வது வீடு. இதனுடன் இந்த 5வது வீடு ஆன்மீக போக்குகள், மந்திரங்கள், வேதங்கள் மற்றும் குழந்தைகளை பிரதிபலிக்குது. ஜோதிடத்தில் சூரியன் பொதுவாக காணப்படுவது மற்றும் உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக அறியப்படுது. இந்த கிரகம் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிக்குது. இது அனைத்து வகையான அரசாங்க குணங்களையும் குறிக்கும் வெப்பமான கிரகமும் கருதப்படுது. சூரியன் உஷ்ணமாக இருப்பதன் விளைவாக வலுவான சூரியன் உள்ளவர்கள் மிகவும் ஆக்ரோஷமான இயல்புடையவர்கள் மற்றும் மற்றவங்களிடமிருந்து இது போன்ற நடத்தையை சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது கடினம்.
அதனால்தான் பொதுவாக மக்கள் ஆக்கிரமிப்பு நடத்தை வாழ்க்கையில் அதிக வெற்றியை அடைய கட்டுப்பாடு மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சூரியனின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. சாதகத்தில் வலுவான சூரியன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தியையும் சரியான ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் வழங்குது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் சாதகமான நிலையில் இருந்தால், உதாரணமாக மேஷம் அல்லது சிம்மத்தில் அதன் சொந்த ராசி சூரியன் ஒரு நபரை பலவீனமான நிலையில் இருந்து வலுவான நிலைக்கு அழைத்து செல்லும் திறன் கொண்டது. இரத்தனங்களை பற்றி பேசுகையில் மாணிக்க ரத்தனம் சூரியனின் இரத்தனமாக கருதப்படுது. அதை சரியான முறையில் அணிந்தால் அது ஒரு நபருக்கு சூரியனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் மற்றும் ஜாதகத்தில் சூரியனின் நிலை மற்றும் வலிமையை பலப்படுத்தும். மீனராசியில் சூரியன் மற்றும் அதன் விளைவுகள் மீனராசி குருவால் ஆளப்படும் ஒரு ராசியாகும். குரு மற்றும் சூரியனின் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக கருதப்படுகிறார்கள். மீனராசியில் சூரியன் பெயர்ச்சியும் போது கிரகங்களின் ராஜா ஒரு நபருக்கு பலன்களை வழங்குவதில் பெரும் ஆற்றல் கொண்டவர். மீனராசிக்காரவங்க தங்கள் குழந்தைகளின் ஆதரவின் மூலம் அதிக நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. அவர்களின் முன்னேற்றம், பிரார்த்தனை மற்றும் வழிபாடு இந்த மக்களுக்கு முன்னுரிமை மற்றும் அது அவர்களுக்கு நல்வாழ்வையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தருது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியனின் இந்த பெயர்ச்சியின் போது ஜாதகக்காரவங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அத்தகைய பயணம் ஆன்மீக நோக்கங்களாக இருக்கலாம். சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து சிலருக்கு நல்லது அல்லது சாதகமற்றதாக கூட இருக்கும். சூரிய பெயர்ச்சி துலா ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சூரியன் மீனத்தில் இருக்கும்போது உங்கள் திடீர் கோபத்தால் நண்பர்களை இழக்க நேரிடும். உங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை. உங்கள் செலவுகளை கண்காணிக்க வேணும். பணம் சம்பாதிக்கும் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கலாம். உங்கள் வணிகம் லாபகரமாக இருக்காது. உங்கள் வழக்கம் போல் நண்பர்கள் பாதிக்கப்படக்கூடாது. நண்பர்கள்ட்ட ரகசியங்களை பகிர வேண்டாம். புதிய நண்பர்களை உருவாக்கும் போது கவனமாக இருங்க. நிறைய தண்ணீர் குடிக்கணும். எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்க. புத்திசாலித்தனமாக முதலீடுகளை செய்யுங்க மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் தீவிரமான விஷயங்களை கையாள்வதை தவிர்க்கணும். முடிவுகளை எடுங்க மற்றும் இரவில் திட்டமிடுங்க. உங்கள் நண்பர்களுடன் நிதி பரிவர்த்தனைகள் எதுவும் செய்ய வேணாம். சூரியன் சஞ்சாரத்தின் பலன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நன்கு சிந்திக்கப்பட்ட அனைத்து உத்திகளும் ஆதிக்கம் செலுத்தும். அவமானப்படுத்த முயன்றவர்கள் உங்கள் உதவிக்கு முன் வருவாங்க. இரகசிய எதிரிகள் தோற்கடிக்கப்படுவாங்க. நீதிமன்ற வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். இது யாருக்கும் நீங்கள் அதிகமாக கடன் கொடுக்கக்கூடாது, இல்லாட்டி நீங்கள் செல்வத்தை இழக்க நேரிடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அடைவீங்க. துளாராசிக்காரவங்க சூரியன் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 6வது வீட்டில் அமர்வார். இந்த பெயர்ச்சியின் போது எதிர்பாராத மூலங்களிலிருந்தும் ஊகங்கள் மூலங்களிலிருந்தும் சம்பாதிக்கும் வெற்றியை தரும். இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளின் ஆதரவையும் நம்பிக்கையும் பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்கள் தொழில் சம்பந்தமாக நீங்கள் இடம் மாறவோ அல்லது வெளிநாடு செல்லவோ விரும்பினால் உங்கள் வேலையில் திருப்தியையும் வளர்ச்சியையும் பெற முடியும். இல்லையெனில் நீங்கள் முழுமையாக மகிழ்ச்சியாக உணர மாட்டீங்க. உங்கள் தொழிலை வெளிநாட்டிற்கு மாற்றுவது உங்களுக்கு அதிக லாபம் தரும். கூடுதலாக அதன் உதவியுடன் நீங்கள் புதிய வணிக ஒப்பந்தங்களை பெறுவதில் வெற்றி பெறலாம். உங்கள் மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் புரிதல் இல்லாமை போன்றவை இதற்கு காரணமாக இருக்கலாம். மீனராசியில் சூரியன் பெயர்ச்சியின் போது நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது மற்றும் பணத்தை இழக்கும் சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் கால்கள் மற்றும் தொடைகளில் வலியை தவிர வேறு எந்த பெரிய உடல்நல பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளப் போவதில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் மறைமுக ஆதாரங்கள் மூலமாகவும் மாத இறுதியில் அதிர்ஷ்டம் மூலமாகவும் நிதி வரவுகளுடன் கலவையான பலன்களை காணலாம். இருப்பினும் நீங்கள் எதிர்பாராத செலவுகளை கொண்டிருக்கலாம். இது பணத்தை சேமிப்பதில் சிரமத்தை உருவாக்கலாம். வாகன செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் திடீர் வருமானத்தை பெறலாம். பங்கு சந்தையில் முதலீடு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் மூலம்
லாபம் மற்றும் ஆதாயங்களை பெறுவதற்கு இது ஒரு மிதமான காலமாக இருக்கலாம். முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் நன்மைகளை பெறுவீங்க மற்றும் ரியல் எஸ்டேட் மதிப்பீட்டின் காரணமாக ஆதாயங்களை பெறுவீங்க. கடன் படிப்படியாக குறையும். வழக்கு சார்ந்த செலவுகள் தொடரும். எதிர்பாராத பண வரவுகள் அதிகமாகும். குழந்தைகள் உடல்நலம் மற்றும் தந்தையின் காரணமாக செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதத்தில் வாகனங்கள், வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் விஷயங்களுக்காகவும் தொலைதூர பயணம் மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காகவும் செலவழிக்க நேரம். அடுத்தது துளாராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் தங்கள் பதவி மற்றும் பணியிடங்களை மாற்றுவதில் ஆர்வம் காட்டலாம். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். நீங்கள் கடினமாக உழைத்து உங்களுக்கு வழங்கப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். சக பெண்களால் வேலை செய்யும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கூடுதலாக பொறுப்புகள் மற்றும் தொழிலில் அங்கீகாரத்தை பெறுவீங்க. நல்ல தலைமைத்துவ திறன்கள் மூலம் நிறுவனத்தில் திட்டங்களை வகுத்தளித்து அதன் இலக்குகளை நிறைவேற்ற உதவுவீங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. ஆவணங்களை தவறாக கையாளுதல் மற்றும் முறையற்ற தகவல் தொடர்பு ஆகியவை காரணமாக தொடர்ந்து பிரச்சனைகள் எழலாம். அதாவது துளாராசிக்காரவங்க சிலர் பணி நிமித்தமாக இடம் மாற வேண்டியது வரும். துளாராசிக்காரவங்க மற்ற பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் மிதமான ஆதரவுடன் நல்ல பலன்களை பெறுவாங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பெண் ஊழியர்கள் மற்றும் கூட்டாளர்களிடமிருந்து கலவையான முடிவுகள் மற்றும் நன்மைகள் இருக்கலாம். இந்த மாதத்தில் பண வரவு ஓரளவு நல்லாயிருக்கும். போட்டியாளர்கள் மிதமான வெற்றியும் இருக்கும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சிறப்பான பலன்கள் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கூட்டாண்மை மூலம் பல ஆதாயங்களை பெறலாம். உங்களில் சிலர் தொழிலில் நல்ல தலைமைத்துவம் வெளிப்படுத்தலாம். தகவல் தொடர்பு அம்சங்களில் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தின் முதல் பாதியில் கூட்டாளர்கள் சாதகமாக இல்லாமல் போகலாம். ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் அதாவது இந்த மாதம் முதல் வாரத்தில் இருந்து தொடர்ந்து தொந்தரவு செய்யலாம். உங்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரம் இந்த மாதம் முழுவதும் அனுகூலமான காலகட்டத்தை சந்திக்கும். விரும்பிய வருவாய் மற்றும் லாபத்தை அடைய ஒரு புதிய யுக்தியை கையாளுங்க. நிதி வசதி மற்றும் புதிய யுக்திகளை செயல்படுத்துவதில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருப்பீங்க. கடன் சுமை பெரிய அளவில் குறையலாம். புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீங்க. வருமானம் பெருகும். புதிய யோசனைகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அளிக்கலாம். இந்த மாதத்தில் வியாபாரம் விரிவடையும். வழிகாட்டிகள் மற்றும் நிபுணர்களின் வழிகாட்டுதல் ஆலோசனைகளை நல்ல பலனை தரும். வணிகத்தில் ஒட்டுமொத்த வருமானம் நியாயமான அளவில் இருக்கும். சுற்றுலா, தளவாடங்கள் போன்ற துறைகளில் செயல்படும் தொழில்கள் நல்ல வருமானத்தை பெறக்கூடும். ரியல் எஸ்டேட் தொழில்கள் நல்ல லாபத்தையும் முதலீடுகளின் மதிப்பையும் தரக்கூடும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள், எதிரிகளால் பிரச்சனைகள் வரலாம். கடந்த காலத்தில் நீங்கள் பொறுமையாக மேற்கொண்ட முயற்சிகள் வியாபாரத்தில் நல்ல பலனை தரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவியை வழிபடுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சூரிய பெயர்ச்சி பலன்கள், துளாராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.